இணைந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகளில் என்ன செய்திகள் வந்திருக்கிறது என்பதை அறிவதற்காக இன்றைய பத்திரிகைகள் பகுதியில் முதலில் நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்க போகின்றோம். கலிஸ்டா ஈழநாட்டு பத்திரிகையில் என்ன செய்திகள் வந்திருக்கிறது பார்க்கலாமா? இன்றைய நாள்ல ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற போது, மூதூரில் இரட்டை கொலை, 15 வயது சிறுமி கைதானார், அம்மம்மா திட்டுவதால் கொன்றதாக பகீர் வாக்குமூலம். அம்மம்மா முறையான இரு பெண்களை வெட்டி கொன்ற குற்றச்சாட்டில் 15 வயது சிறுமியை மூதூர் போலீசார் கைது செய்துள்ளனர் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது, கொலை கலாச்சாரத்தை ஒழிக்க எதிர்கட்சிகள் ஆதரவளிக்கும் எதிர்கட்சி தலைவர் சஜித். நாட்டில் இடம்பெற்று வரும் மிலேச்சத்தனமான மனித படுகொலை கலாச்சாரத்தை நிறுவுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்காக நாங்கள் பூரண ஆதரவை வழங்க தயாராக இருக்கின்றோம் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வடக்கில் 16,000 ஏக்கரில் தெங்கு வலயம் பெருந்தோட்ட அமைச்சர் என்கிறதான ஒரு செய்தி. அரசின் வேலை திட்டங்களுடன் இணைந்து செயற்பட நாம் தயார், மனோ கணேசன் எம்பி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இருட்டறையில் இருந்த பட்டிருந்த அறிக்கை 25 வருடங்களுக்கு பின்னர் வெளிவந்துள்ளது. அறிக்கையை சமர்ப்பித்து பிமல் சபையில் உரை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. துப்பாக்கி சூடு, நேற்றும் ஒருவர் உயிரிழப்பு. கச்சத்தீவு அந்தோனியார் ஆலய திருவிழா நேற்று ஆரம்பமானது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. உணவு சார்ந்த நோய்கள் நாட்டில் அதிகரித்துள்ளன, சுகாதார அமைச்சர் நலிந்த. நாட்டில் பிறப்பு விகிதம் குறைந்து வரும் அதே வேளையில் உணவு தொடர்பான நோய்கள் அதிகரித்துள்ளன. இது பெரும் சவாலாக மாறியுள்ளது என்று சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். படலந்த அறிக்கை குறித்து விசேட அறிக்கை வெளியாகும், ரணிலின் பணிமனை அறிவிப்பு என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். மல்லாவி இளைஞர் கொலை, நீதி கோரி மக்கள் கவனவீர்ப்பு. வெளிநாடு செல்லும் நோக்கத்தில் 20 லட்சம் ரூபாய் பணத்துடன் சென்ற இளைஞரின் கொலைக்கு நீதி கோரி மல்லாவி மக்கள் நேற்று கவனவீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சி வவுனியாவில் கட்டுப்பணம். உள்ளூராட்சி சபை தேர்தல், கிளிநொச்சியில் போட்டியிட 3 கட்சிகள் கட்டுப்பணம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வீதிகளை புனரமைப்பு செய்யாமல் எந்த அபிவிருத்தியும் சாத்தியமில்லை. வீதிகளை புனரமைப்பு செய்யாமல் எந்த ஒரு அபிவிருத்தியும் சாத்தியமில்லை. வீதி அபிவிருத்தி மிக மிக முக்கியமானது என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் தெரிவித்துள்ளார். 175 ஆண்டு நிறைவு சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி நடைபயணம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வவுனியாவில் திருவள்ளுவர் குருபூசை தினம் கடைபிடிப்பு. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது, தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்போம், சத்தியலிங்கம் எம்பி தெரிவிப்பு. கிளிநொச்சியில் இபிடிபி கட்டுப்பணம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. சன்னிதிஞான ஆசிரமத்தில் வாராந்த நிகழ்வு நடைபெற்றது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இனப்பெரம்பலை மாற்றியமைக்கும் குடியேற்றங்களை செய்ய வேண்டாம், சத்தியலிங்கம் எம்பி சபையில் கோரிக்கை. வனவிலங்குகளை கணக்கெடுக்கும் படிவம் வவுனியாவில் விநியோகம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. யாழ் பல்கலைக்கழக மாணவிக்கு ஆடல் வெள்ளான் கலை வர்த்தமானி விருது. இந்தியாவின் திருவண்ணாமலையில் இவ்வாரம் நடைபெற்ற 22வது அனைத்துலக திருமந்திர தமிழ் ஆய்வு மாநாடு 2025 நிகழ்வில் அம்பாறை மாவட்டம் காரைதீவை சேர்ந்த யாழ் பல்கலைக்கழக மாணவி ஜேகோபன் தக்ஷாலினி ஆடல் வெள்ளான் கலை மணி விருது வழங்க கௌரவிக்கப்பட்டார் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்டு வர்த்தகர்களுடன் அமைச்சர் சந்திரசேகர் கலந்துரையாடல் என்கிறதான ஒரு செய்தி. பாடசாலைகளை அரசியலுக்கு யாரும் பயன்படுத்தக்கூடாது, பிரதி அமைச்சர் திட்டவட்டம். நாட்டில் உள்ள பாடசாலைகளை அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். 10 லட்சம் இளைஞர்களுக்கு அடையாள அட்டை வழங்கவில்லை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தேர்தல் திகதியை அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலில் நிர்ணயிக்கவில்லை, தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம். பிரபல இசைக்கலைஞர் துப்பாக்கியுடன் கைது என்கிறதான ஒரு செய்தி. வைத்தியரை பாலியல் பலாத்காரம் செய்த நபரின் வீட்டில் கைக்குண்டு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அரிசி நிர்ணய விலையில் எதுவும் மாற்றமில்லை என்கிறதான ஒரு செய்தி. அனுராதபுரம் நகரத்தில் பொருத்தியுள்ள 47 சிசிடிவி கேமராக்கள் செயலிழப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. 2029 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் பெரமுனவை அதிகாரத்தை கைப்பற்றும் சாகர காரியவசம் நம்பிக்கை. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 2018 ஆண்டு வெற்றி பெற்றதை போன்று அமோக வெற்றி பெறுவோம். 2029 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுனவை அதிகாரத்தை கைப்பற்றும் என
பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். நாமலை ஜனாதிபதியாக்கும் வேலை திட்டம் மிக விரைவில் என்கிறதான ஒரு செய்தி. 42 வெளிநாட்டு மது போத்தல்களுடன் ஒருவர் கைது என்கிறதான ஒரு செய்தி. தண்ணீர் கலந்த மதுபான போத்தல்களை விற்பனை செய்த மது நிலையம் முற்றுகை. தொழில்நுட்ப சேவை வரி மூலம் 1300 கோடி ரூபாய் வருமான இலக்கு என்கிறதான ஒரு செய்தி. விலங்கு கணக்கெடுப்புக்காக பாராளுமன்றத்திற்கு இன்று விடுமுறை கோரினார் சாமர சம்பத் எம்பி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. பொது சின்னத்தில் களமிறங்குவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி பச்சை கொடி என்கிறதான ஒரு செய்தி. நாணய நிதிக்கமைய செயற்பட வேண்டியுள்ளது அரசு, ஜனாதிபதி அனுர சுட்டிக்காட்டு. தற்போது இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்துக்குள் நுழைந்திருப்பதனால் அதன் பரிந்துரைகள் மற்றும் நியதிகளுக்கு அமைவாக அரசாங்கம் செயற்பட வேண்டியிருப்பதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஆசி தூதர்களுடன் சுமந்திரன் தனித்தனி சந்திப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது AI தொழில்நுட்பத்தினால் ஆபத்தில் இலங்கை சிறுமிகள் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கின்றது. அரச பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மக்களுக்கு நீதியை ஏன் வழங்கவில்லை? ஆணைக்குழுக்களின் அறிக்கையில் அரசியல் முன்னிலை சோசியலிச கட்சி கடும் காட்டம் என்கிற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் அரச பயங்கரவாதத்தால் இழைக்கப்பட்ட மனிதுரிமை முறைகள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு எதிராக இதுவரையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அரசியல் நோக்கங்களுக்காகவே ஆணைக்குழு அறிக்கைகள் பயன்படுத்தப்படுகின்றன என்று முன்னிலை சோசியலிச கட்சியின் பிரதான செயலாளர் குமார் குணரத்னம் தெரிவித்தார் என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. 97% கன்னிவெடிகள் கிளிநொச்சியில் அகற்றம் மாவட்ட செயலர் தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தி. கிளிநொச்சி மாவட்டத்தில் 97.2% கன்னிவெடிகள் அகற்றப்பட்டுள்ளன. 37 குடும்பங்களை இன்னும் மீள்குடியேற்ற வேண்டியுள்ளது என்று கிளிநொச்சி மாவட்ட செயலர் முரளிதரன் தெரிவித்துள்ளார் என்றும் அவர் மேலும் தெரிவித்த விடயங்களும் இங்கே பிரசுரமாயிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வடக்கில் 16,000 ஏக்கரில் தெங்கு முக்கோண வலயம், வட மாகாணத்தில் 16,000 ஏக்கரில் தெங்கு முக்கோண வலயம் உருவாக்கப்பட உள்ளது என்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் ஷமந்த வித்யாரத்ன தெரிவித்திருக்கிறார் என்கிற செய்தியும் காணப்படுகின்றது. விபத்தில் இளைஞர் உயிரிழப்பு. புதுக்குடியிருப்பில் கடந்த 12ஆம் தேதி இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த இளைஞர் ஒருவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்தார். யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியைச் சேர்ந்த ஜோய் மதுசன் வயது 28 என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்றும், கிளிநொச்சி தேவாலயம் ஒன்றில் பணியாற்றும் அந்த இளைஞர் பணி நிமித்தம் முல்லைத்தீவு பகுதிக்கு சென்றுவிட்டு மோட்டார் சைக்கிளில் திரும்பிய போது புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக பட்டாரா வாகனத்துடன் மோதுண்டு படுகாயமடைந்தார். அவர் யாழ்ப்பாணம் பொதுநா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சையின் போது நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இறப்பு விசாரணைகளை யாழ்ப்பாணம் பொதுநா மருத்துவமனையின் திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் என்றவாறும் அந்த செய்தி இங்கே அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று ஏனைய செய்திகளை நாங்கள் பார்த்தால் 27 வருட தவத்துக்கு பின்னர் நாடாளுமன்றத்தில் பட்டலந்த அறிக்கை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. அந்த செய்தியையும் நாங்கள் விரிவாக பார்க்கின்ற பொழுது அது முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருக்கின்றது. நாட்டில் பெரும் சர்ச்சையை தோற்றுவித்திருந்த பட்டலந்த படுகொலைகள் தொடர்பான விசாரணை அறிக்கை நாடாளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்களிடம் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பான தகவல்கள் வெளியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன. இந்த படுகொலைகளில் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு தொடர்புள்ளது என்றும் அவரின் குடியுரிமையை பறிக்கும் அளவுக்கு பாரதூரமான விடயம் இது என்றும் தகவல் வெளியாகி வரும் நிலையிலேயே அந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி இங்கே அமைந்திருக்கிறது. மன்னார் மறைமாவட்ட புதிய குறுமுதல்வராக தமிழ்நேசன் அடிகளார் என்கிற செய்தி. மன்னார் மறைமாவட்டத்தின் புதிய குறுமுதல்வராக அருட்தந்தை தமிழ்நேசன் அடிகளார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி காணப்படுகின்றது. பட்டலந்த அறிக்கை தனிக்குழு அமைப்பு. பட்டலந்த ஆணைக்குழு விசாரணை அறிக்கை தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக ஜனாதிபதியால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளது என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் தெரிவித்த விடயங்களும் இங்கே தொடர்ந்து செல்கின்றது. பட்டலந்த விவகாரம் ரணில் விசேட உரை. பட்டலந்த விசாரணை ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விசேட அறிவிப்பு ஒன்றை விடுக்க தயாராகி வருகின்றார் என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன என்றவாறு அந்த செய்தி காணப்படுகின்றது.
கச்சதீவு திருவிழா நேற்று ஆரம்பம், இன்று திருநாள் திருப்பலி என்கிற செய்தி காணப்படுகிறது. கூறி அழைத்தால் குத்தி மூதாட்டிகள் இருவர் மூதூரில் படுகொலை, பேத்தி கைது. அதை ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி. இலங்கை சிறையில் உள்ள இந்திய மீனவர்களை உடன் விடுவீங்கள், ஜெய்சங்கரிடம் வலியுறுத்து. பெருமளவு கஞ்சாவுடன் இருவர் நேற்று கைது, மீசாலை பகுதியில் என்ற செய்திகள் முன்பக்கத்திலே புதையனிலே காணப்படுகின்றன. அடுத்து நாங்கள் உட்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அரசாங்கத்தின் விருப்பத்துக்கு ஏற்ப தேர்தல் தேதி நிர்ணயிக்கவில்லை, தேர்தல்கள் ஆணைக்குழு விளக்கம். அரசாங்கத்தின் வழிநடாத்தலுக்கு அமைய தேர்தல் பணிகளுக்கான தேதிகளை நிர்ணயிக்கவில்லை, ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைவாகவே தீர்மானம் எடுக்கப்பட்டது. தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு போதுமான காலவாசம் வழங்கப்படும் என்கிறவாறு அந்த செய்தி. வெளிநாட்டு வேலைக்கு புதிய சட்டம் விரைவில். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுச் செல்பவர்கள் காப்பது உயர்தரம் பெற்றிருக்க வேண்டும் என்ற சட்டத்தை பிரகடனப்படுத்த போவதாக மகளிர் விவகார அமைச்சர் சாவித்திரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். 18 வயதுக்கு குறைந்தவர்களை வெளிநாட்டு வேலைகளுக்காக, குறிப்பாக வீட்டுப் பணிப்பெண்களாக அனுப்புவதை தடை செய்யும் நோக்குடன் இந்த புதிய சட்டம் கொண்டுவரப்பட உள்ளது. கடந்த ஆண்டு 683 சிறுமிகள் அரசியல்வாதிகளின் ஆதரவுடன் போலி முகவர்களால் வீட்டுப் பணிப்பெண்களாக அனுப்பப்பட்டுள்ளனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. கொழும்பு மாநகர சபைக்கு பொது சின்னத்தில் ஐதேகா என்கிற செய்தி காணப்படுகிறது. நாமலை ஜனாதிபதியாக்கும் வேலை திட்டம் ஆரம்பமாகும், முன்னாள் எம்பி குட்டியாராய்ச்சி தெரிவிப்பு. அதாவது நாமலை ஜனாதிபதியாக்கும் வேலை திட்டம் ஆரம்பமாம், முன்னாள் எம்பி குட்டியாராய்ச்சி தெரிவிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி இங்கே இடம் பிடித்திருக்கிறது. அமைச்சு பங்களாக்களை கோரும் நிறுவனங்கள், இலங்கையில் உள்ள 4 வெளிநாட்டு தூதரங்கள் தமது அலுவலகங்களை இயக்குவதற்காக அமைச்சு பங்களாக்களை வழங்க வேண்டும் என்று பொது நிர்வாக மாநசபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றன என்ற செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. பல்கலை விரிவுரையாளர்களின் வேதனங்களில் அதிகரிப்பு, பல்கலைக்கழக விரிவுரையாளர்களதும் கல்விசாரா ஊழியர்களதும் சம்பளங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன என்று உள்ளூராட்சி வீடமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார் என்கிற செய்தி. அரச வேலை மோசடி, 2 கைது. அரச வேலை வாய்ப்பு வழங்குவதாக கூறி 50,05,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற 2 கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி. வவுனியா 4 சபைகளுக்கும் தமிழ்சு கட்சி கட்டப்பணம். அறகலைய இழப்பீட்டு வீடுகளின் பெறுமதிக்கு பணம் அறவீடு. ஆட்பதிவு திணைக்களம் இன்றும் திறந்திருக்கும். கல்வி பொதுத்தர சாதன தர பரீட்சைக்கு தோற்றுள்ள பரீட்சார்த்திகளின் தேசிய அடையாள அட்டை தகவல்களை உறுதிப்படுத்தும் கடிதத்தை வெளியிடுவதற்காக இன்று ஆட்பதிவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் காலை 8:30 நண்பர் 12:30 வரை திறந்திருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது, சாவச்சேரி நகரில் கார் பட்டா விபத்து என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கிறது. உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது, டில்லி கலை இலக்கிய பேரவையின் 2வது தமிழ் கலை இலக்கிய மாநாடு ஏப்ரல் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெற இருக்கின்றதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. திருவள்ளுவர், அதாவது யாழ் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இடம்பெற இருப்பதாக அந்த செய்தி. ஆசிரிய கலாசாலையில் திருவள்ளுவர் குருபூசை நிகழ்வு என்கிற ஒரு செய்தி காணப்படுகின்றது. பாரதி முன்பள்ளி விளையாட்டு விழா, நுணாவில் கிழக்கு பாரதி பாலர் முன்பள்ளி மலைகளின் வருடாந்த விளையாட்டு விழா முன்பள்ளி அமைக்குழு தலைவர் சுபாஷினி தலைமையில் அமிர்தாம்பிகை வித்தியாலய மைதானத்தில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு இடம்பெற இருப்பதாகவும் ஒரு செய்தி. உரும்பிராய் பரத்தை புலம் ஸ்ரீ கருணாகர பிள்ளையார் ஆலய கும்பாபிஷேகம் எதிர்வரும் 17ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு இடம்பெற இருப்பதாக ஒரு செய்தி. ஆயுசு 100 யோகா ஜாலில் செயலமர்வு, அது முக்கிய செய்தியாக இங்கே காணப்படுகின்றது. ஆயுசு 100 பரிபூர்ண நல்வாழ்வு மையத்தின் ஏற்பாட்டில் நோய் தீர்க்கும் யோசனை பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவுகள் தொடர்பாக விளக்கும் செயலமர்வு யாழ் கொஸ்தி விடுதியில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை நடைபெற்றதாக ஒரு செய்தி. அடுத்து ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பெண்களை பாதுகாக்க புதிதாக சட்டங்கள் வரும், தொழில் பிரதி அமைச்சர் தெரிவிப்பு என்கிற செய்தி காணப்படுகின்றது. கம்பகாவில் துப்பாக்கி சூடு, 3 போலீஸ் குழு களமிறக்கம் என்கிற செய்தியும் காணப்படுகின்றது. விலகினார் நலீம் எம்பி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சாலின் நஹீம் நலீம் பதவி விலகி இருப்பதாக ஒரு செய்தி. மருத்துவர் துஷ்பிரயோகம், சந்தை நபருக்கு தடுப்பு காவல் என்கிற செய்தி. காற்றின் தரம் ஜாலில் வீழ்ச்சி என்கிற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. கச்சதீவு பெருவிழா தவக்காலத்தில் ஒரு ஒப்பற்ற பயணம் என்கின்ற ஒரு ஆக்கம் இங்கே காணப்படுகிறது. இன்று இடம்பெறும் கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு இக்கட்டுரை பிரசுரமாக இருக்கின்றது. அதோடமான செய்தியும் இங்கே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஹயஸ் மோதி முதியவர் காயம், வீதியால் சென்று கொண்டிருந்த முதியவர் ஒருவர் மீது ஹயஸ் மோதியதில்
அவர் காயமடைந்த நிலையில் சாவச்சேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆதார மருத்துவமனையில் என்கிற ஒரு செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஓட்டோவால் விழுந்த மூதாட்டி படுகாயம் என்கிற செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. முச்சக்கர வண்டியில் பிரயாணம் செய்த மூதாட்டி முச்சக்கர வண்டியிலிருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்த நிலையில் சாவச்சேரி ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்கிற செய்தியும் இங்கே இடம் பிடித்திருக்கின்றது. வெட்டுப்புள்ளிகள் 2024 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் தரம் 6க்கான மாணவர்களை இணைப்பதற்கான பாடசாலை வெட்டுப்புள்ளிகள் கல்வி அமைச்சால் நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி இந்த வெட்டுப்புள்ளிகளை பெற்றிருந்தும் பாடசாலைகளிடம் கிடைக்காது மற்றும் பிற நியாயமான காரணங்களுக்காக தங்களுக்கான பாடசாலையை மாற்ற விரும்பும் மாணவர்கள் எதிர்காலத்தில் இணையவழியூடாக மேல்முறை செய்ய முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன்படி யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலைக்கு 149 புள்ளிகளும், வவுனியா சைவப்பிரகாச மகளிர் பாடசாலைக்கு 139 புள்ளிகளும், சாவச்சேரி மத்திய கல்லூரிக்கு 139 புள்ளிகளும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது. கனடாவின் நீதி அமைச்சராக ஹரி ஆனந்த் சங்கரி நியமனம் என்கிறவாறு ஒரு செய்தி. கனடாவின் பிரதமராக செயற்பட்ட ரூடோ நேற்றுடன் பதவியிலிருந்து விலகியுள்ளார். புதிய பிரதமராக ஹார்னி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையிலேயே ரூடோவின் அரசாங்கத்தில் பூர்வ குடிகள் மற்றும் சுதேசிகளுக்கான அமைச்சராக இருந்த ஹரி ஆனந்த் சங்கரி ஹார்னியின் அமைச்சரவையில் நீதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்கிற செய்தி. கரைச்சி பிரதேச சபையின் கேள்வி குரல் நிறுத்தம் என்கிற செய்தியும் காணப்படுகின்றது. 2018 ஆண்டு நடந்ததே இம்முறை மீள நடக்குமா? சார காரியவசன் நம்பிக்கை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 2018 ஆண்டு வெற்றி பெற்றதை போன்று அமோக வெற்றி பெறுவோம். 2029 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை அதிகாரத்தை கைப்பற்றும். இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சார காரியவசம் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி. வீடைத்து திருட்டு சந்தேக நபர் கைது. புதுக்குடியிருப்பு இணைப்பால பகுதியில் கண்ணை பதம் பார்த்த கருக்கு மட்டை. முதியவரின் கண்ணுக்குள் பனமட்டை கருக்கு பகுதி குத்திய நிலையில் யாழ் பொதுநா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். மரவன் பிளவு பகுதியைச் சேர்ந்த 79 வயதுடைய முதியவர் ஒருவர் என்றும் வேலிக்கு பனிமட்டையை வரிந்து கொண்டிருந்த போது இந்த பாதிப்பு நிகழ்ந்திருக்கிறது. வனவிலங்குகள் தரவு இன்று முதல் ஆரம்பம் என்கிற செய்தியும் காணப்படுகின்றது. இவை இன்றைய உதயன் பத்தினுடைய முக்கிய செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றது. அடுத்து நாங்கள் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்தினுடைய செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். பாராளுமன்றத்தில் பட்டலந்து அறிக்கை 2 நாள் விவாதம். அறிக்கையை சட்டமா அதிபருக்கு ஆராய சிறப்பு குழு. நாளை ரணில் அவசர விசேட அறிக்கை. பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்று காலை பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக தினக்குரல் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது கச்சதீவு அந்தோனியார் ஆலய திருவிழா ஆரம்பம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. மட்டக்களப்பு விபத்தில் யாழ் இளைஞன் பலி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வடக்கில் 16,000 ஏக்கரில் தென்னை முக்கோண வலயம் 5500 மில்லியன் ஒதுக்கீடு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. புதுக்குடியிருப்பில் விபத்து, யாழ் நாவாந்துறை இளைஞன் பலி என்கிறதான ஒரு செய்தி. மட்டக்களப்பில் விபத்து, யாழ் இளைஞன் பலி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. வேட்புமனு தாக்கலின் போது ஊர்வலம் பேரணிக்கு தடை. 2025 ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் பணிகள் மார்ச் 17 காலை 8 மணி முதல் தெரிவத்தாட்சி அலுவலகங்களில் ஆரம்பமாகும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உலகின் சிறந்த சுற்றுலா தலம் முதலிடத்தில் பீகோ ட்ரெயில் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தரம் 5 புலமை பரிசில் தரம் 6ற்கான வெட்டுப்புள்ளிகள் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இந்திய மீனவர் விடுதலை, இலங்கைக்கு அழுத்தம், ஜெயசங்கரிடம் கோரிக்கை என்கிறதான ஒரு செய்தி. எம்பி பதவியை துறந்தார் நலீம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மகாவலி திட்டம் என்ற போர்வையில் இனப்பெரம்பலை மாற்றும் குடியேற்றம் வேண்டாம் என்கிறதான செய்திகள் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். வடக்கில் 16,000 ஏக்கரில் தெங்கு முக்கோண வலயம். வடக்கு மாகாணத்தில் 16,000 ஏக்கர் நிலப்பரப்பில் தெங்கு முக்கோண வலயம் அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் நீர் விநியோகத்துக்கும் நிலப்பரப்புக்கும் அமைய நிவாரணம் வழங்கப்படும் என பெருந்தோட்டத்துறை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். தேசபந்துவை மறைத்துள்ளமை கற்பனைகளால் கூறப்படும் கதை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கார் விபத்து, 3 படுகாயம். தகவல் தொழில்நுட்ப பரீட்சை மார்ச் 23 என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது.
வீதி புனரமைப்பு இன்றி எந்த ஒரு அபிவிருத்தியும் சாத்தியமில்லை. வடக்கு மாகாண ஆளுநர். வவுச்சரில் செல்லுபடி காலம் நீடிக்கப்பட்டது. பாடசாலை மாணவர்களுக்கு எழுதுவினை பொருட்கள் வாங்குவதற்காக வழங்கப்படும் 6000 ரூபாய் பெறுமதியான வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த வவுச்சர் இன்று சனிக்கிழமையுடன் காலாவதியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வவுச்சர் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது வவுனி குளத்தில் சடலமாக மீட்டு இளைஞரின் மரணத்திற்கு நீதி கோரி மக்கள் ஆர்ப்பாட்டம். முல்லைத்தீவு வவுனி குளத்திலிருந்து கடந்த ஆண்டு சடலமாக மீட்கப்பட்ட இளைஞரின் கொலைக்கு நீதி கோரி நேற்று கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பட்டளந்த படுகொலை விடயம் ஜேவிபியின் தேர்தல் நாடகம் விந்தன் தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது குற்றவியல் தண்டனை சட்டக்கோவை இருக்கையில் அதற்கு மேல் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் எதற்கு? வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ். இலங்கை அரசியலமைப்பில் குற்றவியல் தண்டனை சட்டக்கோவை இருக்கும் போது அதற்கு மேலதிகமாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் எதற்கு? கடந்த கால ஆட்சியாளர்களுடைய நிகழ்ச்சி நிரலில் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை நிறைவேற்ற முயற்சிப்பதன் உள்நோக்கம் என்ன என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். பூப்பந்தாட்ட போட்டியில் சாம்பியன் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. 3 கட்சிகளும் சுயேட்சை குழு ஒன்றும் கிளிநொச்சியில் கட்டுப்பணம் செலுத்தின. வவுனியாவில் இடம்பெற்ற திருவள்ளுவர் குருபூஜை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தொழில் வழிகாட்டல் கருத்தரங்கு என்கிறதான ஒரு செய்தி. நாளைய தினத்தை வெற்றி கொள்ளல் எனும் தொனிப்பொருளில் கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நீர்வேலி அத்தியார் இந்து கல்லூரியில் கல்வி பயிலும் காப்போது உயர்தர மாணவர்களுக்கான தொழில் வழிகாட்டல் கருத்தரங்கு கடந்த புதன்கிழமை இடம்பெற்றது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. யாழ் புனித பத்ரிசியார் கல்லூரியின் 175வது ஆண்டு நடைபயணம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்போம் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம். வவுனியாவில் 4 சபைகளிலும் போட்டியிட கட்டுப்பணம் செலுத்தியது தமிழரசு கட்சி. வவுனியா நகரசபை உள்ளிட்ட 4 சபைகளிலும் போட்டியிடுவதற்கு தமிழரசு கட்சி நேற்று வவுனியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. அமெரிக்க ஆஸ்திரேலிய தூதுவர்களுடன் தமிழரசின் பதில் பொதுச் செயலாளர் சந்திப்பு என்கிறதான ஒரு செய்தி. வீதி புனரமைப்பு பணியின் ஆரம்ப நிகழ்வு நேற்று என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இந்து இளைஞர் பேரவையின் பரிசளிப்பு விழா என்கிறதான ஒரு செய்தியும். சிறை கதவை உடைத்து தப்பியோடிய கைதிகள் இந்தோனேசியாவில் பரபரப்பு சம்பவம். ரஷ்யா கர்க்ஸ் நகரை கைப்பற்றி நிலை கொண்டுள்ள உக்ரைன் படைகள் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைய வேண்டும். போர் நிறுத்தத்திற்காக புதின் போட்ட கடும் நிபந்தனை சாத்தியப்படுமா? ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. கிரீன்லாந்து எமக்கு கட்டாயம் வேண்டும் நேட்டோ செயலாளரிடம் அடம் பிடித்தார் ட்ரம்ப் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஐரோப்பிய வைன்களுக்கு 200 வீதம் வரி விதித்த ட்ரம்ப் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. திறந்த 2 நாட்களில் மாயமான அம்பேத்கர் சிலை. இந்தியாவின் மத்திய பிரதேசத்தின் சாந்தப்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பாரி கிராமத்தில் கடந்த 11ஆம் தேதி அம்பேத்கர் சிலை ஒன்று திறக்கப்பட்டது. 1.5 அடி உயரமுடைய இந்த கற்சிலையை உத்தரப்பிரதேசத்தில் இருந்து அந்த கிராமத்தினர் வாங்கியிருந்தனர். இந்த சிலையை நேற்று முன்தினம் காலையில் காணவில்லை. யாரோ மர்ம நபர்கள் அதை பெயர்த்து எடுத்து சென்றிருந்தனர் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. சென்னைக்கு அருகே 2000 ஏக்கர் பரப்பளவில் புதுநகரம் தமிழக வரவு செலவு திட்டத்தில் அறிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி. ட்ரம்பின் அதிரடி வரி விதிப்பு G7 நாடுகள் அவசர ஆலோசனை என்கிறதான ஒரு செய்தி. நடுவானில் பணிப்பெண் மீது சரமாரி தாக்குதல் அவசரமாக தரையிறங்கிய விமானம் என்கிறதான ஒரு செய்தி. போர் நிறுத்தத்தை புறக்கணிக்கும் ரஷ்யா ட்ரம்புக்கு பயந்து புதின் சூழ்ச்சி. ஜெலஸ்கி கடும் எச்சரிக்கை என்கிறதான ஒரு செய்தி. பலஸ்தீனர்கள் மீதான இனப்படுகொலை இஸ்ரேல் மீதான விசாரணைக்கு திகதியிட்ட சர்வதேச நீதிமன்றம். இத்தாலியில் நிலநடுக்கம் பீதியில் உறைந்த மக்கள் என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது NIC உறுதிப்படுத்தல் கடிதங்களை இதுவரை பெறாத மாணவர்களுக்கு இன்று இறுதி சந்தர்ப்பம். இதுவரை தங்கள் தேசிய அடையாள அட்டை உறுதிப்படுத்தல் கடிதங்களை பெறாத விண்ணப்பதாரிகளுக்கு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு விசேட அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி இன்று சனிக்கிழமை காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 மணி வரை ஆட்பதிவாளர் திணைக்களத்தில் தலைமை அலுவலகம் அல்லது காலி, குருநாகல், வவுனியா, மட்டக்களப்பு மற்றும் நுவரெலியாவில் உள்ள கிளைகளில் அவற்றை பெற்றுக் கொள்ளலாம் என அந்த அமைச்சு
அமைச்சு தெரிவித்துள்ளது. ஏலக்காய் பொதிகளுடன் வர்த்தகர் ஒருவர் கைது. வெளிநாட்டு மதுபான போதல்கள் மீட்பு என்கிறதான ஒரு செய்தி. வெசாக் பண்டிகைக்கு இணைவாக புத்தரஸ்மி வெசாக் வலயம் இம்முறையும் 4 நாட்கள் இடம்பெறும் என்கிறதான ஒரு செய்தி. மூதூரில் 2 வயோதிப பெண்கள் வெட்டி படுகொலை, 15 வயது மகளுக்கு வெட்டுக்காயங்கள். வெளிவேறிய துப்பாக்கிச்சூடு, விசாரணைக்கு 3 போலீஸ் குழுக்கள் என்கிறதான ஒரு செய்தி. தொழில்நுட்ப சேவை வரி மூலம் 1300 கோடி ரூபாய் வருமான இலக்கு என்கிறதான ஒரு செய்தி. உணவளிக்க முயன்றவரை தூக்கி எறிந்த யானை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. நான் கொல்லப்படுவேன் என்று பயந்தேன். அனுராதபுரம் பெண் வைத்தியர் வழங்கிய பரபரப்பு வாக்குமூலம். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் அறிக்கை மூலம் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஐஸ் போதைப் பொருளுடன் பெண் உட்பட 2 கைது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது விடுவிக்காத காணிகளை உடனடியாக விடுவிക്കുക ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க. அபகரிக்கப்பட்ட காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுங்கள் முக தலைவர் ரஃபூக் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஓடும் ரயிலில் செல்ஃபி, சீன பெண் படுகாயம் என்கிறதான ஒரு செய்தி. மூச்சின் தன்மையும் வேகமும் ஒருவரது ஆயுளை தீர்மானிக்கும் சித்த ஆயுர்வேத மருத்துவர் ஜே ரத்னலகி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. துப்பாக்கிகள் தோட்டாக்களுடன் காலையில் முதியவர் போலீசாரால் கைது. குரங்குகள் கணக்கெடுப்புக்கு விடுமுறை வழங்க வேண்டும். சாமர சம்பத் எம்பியால் சபையில் சிரிப்பொலி என்கிறதான ஒரு செய்தி. கொலை கலாச்சாரத்தை நிறுத்த தேசிய வேலை திட்டம் வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தூண்களில் ஒன்றான போலீஸ் துறையும் நீதித்துறையும் இன்று ஆபத்தான அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் கொலை கலாச்சாரத்தை நிறுத்த தேசிய வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மகிந்த தொடம்ப கமகிய மீண்டும் அரசியலுக்கு வர கோரி போராட்டம் என்கிறதான ஒரு செய்தி. வீதி அகழிப்புக்கு உதவ வேண்டும் மக்களிடம் கோரிக்கை என்கிறதான ஒரு செய்தி. உணவு தொடர்பான நோய்களால் பாதிக்கப்படும் மக்கள் அதிகரிப்பு வைத்தியர் நலிந்த ஜெயதிஸ் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இலங்கையில் காற்றாலை திட்டம் அரசாங்கத்துக்கு நிலைப்பாட்டை அறிவித்தது அதானி நிறுவனம். ஆணைக்குழு நியமித்து ஜேவிபியினரிடம் விசாரணைகள் தேவை என்கிறதான ஒரு செய்தி. ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறுமிகளின் தகாத புகைப்படங்கள் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் இயக்குனர் சஜீவனி. இலங்கையில் ஒரே வயதுடைய சிறுமிகளின் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதனை தகாத புகைப்படங்களாக மாற்றி நண்பர்களிடையே பகிரப்படுவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமலாக்க இயக்குனர் வழக்கறிஞர் சஜீவனி அபேகோன் தெரிவித்துள்ளார். கனடா நாட்டு நீதியமைச்சராக ஈழத்தமிழர் கரி ஆனந்த சங்கரி என்கிறதான ஒரு செய்தி. அரசியல் நடவடிக்கைகளுக்கு பாடசாலைகளை பயன்படுத்தக்கூடாது பிரதி கல்வி அமைச்சர். நாட்டில் உள்ள பாடசாலைகளை அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என பிரதி கல்வி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட குறு முதல்வராக தமிழ் நேசன் அடிகளார் நியமனம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. கிளிநொச்சியில் 97% கன்னிவெடிகள் அகற்றம் என்கிறதான ஒரு செய்தி. தெங்கு அபிவிருத்தி அரசாங்கத்தின் திட்டம் தோல்வியடைந்துள்ளது. வெள்ளை நோய் தாக்கத்திற்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 4 லட்சம் தென்னை மரங்களுக்கு 50 லிட்டர் வேப்பெண்ணெய் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதனை எவ்வாறு பகிர்ந்தளிக்க முடியும் என கேள்வி எழுப்பியுள்ள தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெங்கு அபிவிருத்தி குறித்து அரசாங்கத்தின் திட்டம் தோல்வியடைந்துள்ளது என தெரிவித்தார். சந்தேக நபரின் வீட்டில் கைக்குண்டு மீட்பு என்கிறதான ஒரு செய்தி. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது மகளிர் பிரீமியர் லீக் கிண்ணம் வெல்வது யார், டெல்லி மும்பை மோதல் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ராட்சத தூண்களை அதிக நேரம் தாங்கி பிடித்து ஸ்டீல்மேன் கிண்ண சாதனை என்கிறதான ஒரு செய்தி. அரையிறுதி போட்டியில் எலினா கீர்ஸ் சபலின்கா என்கிறதான ஒரு செய்தி. டெல்லி அணியின் கேப்டனாக அசர் படேல் நியமனம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரியினுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தி பட்டளந்த வதை முகாம் அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. பட்டளந்த வதை முகாம் அறிக்கை பாராளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டது. சபை முதல்வரும் அமைச்சருமான PML ரத்நாயக்கவினால் இவ்வறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாக ஒரு செய்தி. பட்டளந்த விவகாரம் விசேட அறிக்கை வெளியிட உள்ளார் ரணில் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. முல்லை பரந்தன் வீதியில் மோட்டார் சைக்கிள் விபத்து யாழ் இளைஞன் உயிரிழப்பு என்கிற செய்தியும் காணக்கூடியதாக இருக்கின்றது. திருவண்ணாமலை மூதூரில் 2 தமிழ் பெண்கள் வெட்டி படுகொலை, 15 வயது சிறுமி கைது என்கிற செய்தி. 16 கிலோ கஞ்சாவுடன் சங்கத்தானையில் 2 கைது. காலியில் துப்பாக்கி சூடு ஒருவர் பலி. பட்டளந்த அறிக்கை ஒரு வாழும் சாட்சி. சபையில் PML ரத்நாயக் உணர்வுபூர்வ உரை.
படுகொலை கலாசாரத்தை நிறுத்த ஆதரவளிக்க தயார் அருணூர அரசிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித். மட்டக்களப்பில் விபத்து, கொக்குவில் இளைஞன் பலி. மட்டக்களப்பில் நேற்று காலை இடம்பெற்ற வீதி விபத்தில் யாழ்ப்பாணம் கொக்குவிலைச் சேர்ந்த இளைஞன் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்கிற செய்தி. பட்டிலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க நேற்று சமர்ப்பித்து உரையாற்றிய போது சபாநாயகர் ஜஹத் விக்ரமரத்ன கண் கலங்கினார். பட்டிலந்த வதை முகாம் அறிக்கை பிமல் ரத்நாயக் வாசித்து முடித்த போது சபாநாயகரின் கண்கள் கலங்கியவாறு காணப்பட்டது என்கிற ஒரு செய்தி. பாடசாலையில் மயங்கி விழுந்த ஆசிரியை உயிரிழப்பு, கொக்குவில் ராமகிருஷ்ணாவில் துயரம் என்கிற செய்தி காணப்படுகின்றது. யாழ்ப்பாணம் கொக்குவில் ராமகிருஷ்ணா வித்தியாசாலையில் கற்பிக்கும் ஆசிரியொருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கின்றார். நேற்று இடம்பெற்ற சம்பவத்தில் நாரந்தனியை பிறப்பிடமாகவும் தாவடியை வசிப்பிடமாகவும் கொண்ட செல்வி பிரியசினி கனகரத்னம் வயது 53 என்பவரே உயிரிழந்தவர் ஆவார். பாடசாலையில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நடந்து கொண்ட போது அங்கிருந்த ஆசிரியர் திடீரென மயக்கமுற்று விழுந்துள்ளார். உடனடியாக அவர் யாழ் போதனா வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார் என்கிற செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் இங்கே முக்கிய செய்தியாக முன்பக்கத்திலே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது கச்சதீவு அந்தோனியார் ஆலய திருவிழா நேற்று மாலை ஆரம்பமாகிய நிலையில் விசேட பிரார்த்தனைகள் நேற்றிரவு இடம்பெற்றதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. பொருளாதாரத்தில் ஸ்திரமடைய கைத்தொழில்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும், ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்பு என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி இடம் பிடித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தேசிய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக உற்பத்தி கைத்தொழில்களை பயனுள்ளதாக முன்னெடுத்தல் அவசியம் என ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்கிற செய்தியும் இங்கே இடம் பிடித்திருக்கிறது. சட்டவிரோத மதுபான போத்தல்களுடன் ஒருவர் கைது என்கிற செய்தி காணப்படுகின்றது. யாழ் பல்கலையில் 39வது பட்டமளிப்பு விழா பொது பட்டமளிப்பு எதிர்வரும் 19, 20, 21, 22ஆம் தேதிகளில் என்றவாறு அந்த செய்தி காணப்படுகின்றது. நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குவதற்கு மொட்டுக்கட்சி திட்டம் என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பூப்பந்தாட்ட போட்டியில் உடவில் மகளிர் சாம்பியன் என்கிற செய்தி. வெளிகாம்பலிய பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டியில் 16 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான பூப்பந்தாட்ட போட்டியில் உடவில் மகளிர் கல்லூரி அணி சாம்பியன் கிண்ணத்தை சுவீகரித்ததாக ஒரு செய்தி. டில்லி கலை இலக்கிய பேரவை யாழ் இந்திய துணை தூதரம் இணைந்து வழங்கும் யாழ் தமிழ் கலை இலக்கிய மாநாடு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் யாழில் இடம்பெற இருப்பதாக ஒரு செய்தி. திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு ஊன்றுகோளுடன் களத்துக்கு வந்த டிராவிட் என்கிற செய்தி காணப்படுகின்றது. அடுத்த ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இறுதிப் போட்டிக்கு முன்னறிய இந்திய மாஸ்டர்ஸ் அணி என்கிற செய்தி. புதிய கேப்டனாக அக்ஷர் நியமனம், டில்லி அணி நிர்வாகம் அறிவிப்பு போன்ற செய்திகளும் இடம் பிடித்திருக்கிறது. ஏனைய செய்திகளை பார்த்தால் உறுதியளித்த விடயங்களை உடன் நிறைவேற்ற வேண்டும், தபால் திணைக்கள ஊழியர்கள் போராட்டம். தரம் 5 புலமை பரிசிலின் வெட்டுப்புள்ளிகள் வெளியீடு என்கிற செய்தி காணப்படுகின்றது. அதாவது நாடளாவிய ரீதியில் நடாத்தப்பட்ட 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் அடிப்படையில் அடுத்த வருடம் 6ஆம் தரத்துக்கு மாணவர்களை பாடசாலையில் இணைத்துக் கொள்வதற்கான வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. இளைஞனின் கொலைக்கு நீதி கோரி மல்லாவியில் போராட்டம் என்கிற செய்தி. வவுனியாவில் கட்டுப்பணம் செலுத்தியது தமிழிசு கட்சி. பெண் வைத்தியர் வன்கொடுமை முறையான விசாரணை வேண்டும், யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டு என்கிற செய்தி. மட்டுவில் பன்றித்தலைச்சி அம்மன் பங்குனி திங்கள் பொங்கல் உற்சவம் என்கிற செய்தியும் காணப்படுகின்றது. வரலாற்று சிறப்புமிக்க மட்டுவில் பன்றித்தலைச்சி கண்ணகை அம்பாள் ஆலய வருடாந்த பங்குனி திங்கள் பொங்கல் உற்சவம் நாளை மறுதினம் திங்கட்கிழமை ஆரம்பமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பங்குனி திங்கள் நாட்களில் அம்பாளுக்கு விசேட பூஜை வழிபாடுகள் அதிகாலை 5 மணிக்கு உசத்கால பூசையுடன் ஆரம்பமாகி காலை மாலை அபிஷேகம், விசேட பூஜை, பொங்கல், படையல், அர்ச்சனை என்பன இடம்பெற்று இரவு 9 மணிக்கு அத்தியாம பூசையுடன் பங்குனி திங்கள் வழிபாடுகள், பொங்கல் நிகழ்வுகள் நிறைவு பெறும் என்கிற வாரம் அந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் முக்கிய செய்திகளாக விளம்பரி பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கிறது. அடுத்து நாங்கள் ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.